நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் எரிச்சல், கண் வீக்கம், கண்களில் நீர் வடிதல், கண் மங்கலாக தெரிதல், இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெல்த்தி லைஃப் தமிழ். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சோம்பு எடுத்திருக்கேன், அதாவது பெருஞ்சீரகம். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய சமையல் பொருள் தான் இது. நம்மளோட ரெமெடியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு தான் நாம் செஞ்சிட்ருக்குறோம். பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, கிட்டத்தட்ட ஒரு 12-13 பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு. இது பெரிய கட்டியாக இருக்கிறனால நான் அப்படியே ஒரே கட்டியாக எடுத்துட்டேன். இதை உடைச்சா நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும். இது எல்லாமே கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பொருட்களை தான் நாம் எடுத்திருக்கோம். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம சோம்பை சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்த பாதாம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நாம் எடுத்த ஒரு துண்டு கல்கண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கொரகொரப்பாக தாங்க அரைச்சி எடுக்கணும். ஏன்னா பாதாம் பருப்பு அதிகமாக நம்ம அரைய விட்டோம்னா அதிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுடும். அதனால் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடரை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இந்த ரெமெடி செய்யறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 200 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பால் நல்லா சூடாகட்டும். அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம பொடி சேர்க்கணும். எவ்வளவு சேர்க்கணும் நான் சொல்கிறேன். இப்போ பால் நல்லா பொங்கி வந்து கொதிச்சிட்ருக்குதுங்க. இந்த சமயத்தில் நாம் அரைச்ச இந்த பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது 200 mlக்கு 1 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பாலில் இந்த பொடி சேர்ந்து அப்படியே கொதிக்கட்டும். கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் போயிட்டு தங்கிடும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. பாலில் பொடி போட்டுட்டு பாருங்கள், இப்போ பொங்கி வருது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. குடிக்கிற சூடு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இதை நாம் வடிகட்டெல்லாம் கூடாது. இந்த மாதிரி அந்த பொடி லைட்டாக மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை அப்படியே தான் நம்ம சேர்த்து குடிக்கணும். நான் கிளாஸ்க்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாம் சேர்த்த 200 ml பால் அப்படியே தாங்க இருக்குது. பால் வந்து நமக்கு சுண்டி வராது. அந்த பொடி சேர்த்ததுனால பால் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதை நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நீங்கள் உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ரெடி பண்ண பாலை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க. ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தொடர்ந்து எவ்வளவு நாள் வேணும்னாலும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம பாலில் தான் கலந்து சாப்பிட்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நாம் சாப்பிட்றோம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி சரியாயிடுச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.